பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல ஒரு வழியா நம்ம பழனிக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிடுச்சு. எப்படியோ பிரச்சனை நடந்தாலும் ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பக்கம் பொண்ணு வீடு என்ன காரணத்துக்காக இந்த கல்யாணத்த நிப்பாட்டினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாண்டியன் கிளம்ப போறாப்ல. ஆனா கதிரும் செந்திலும் இருந்துகிட்டு நாங்க போயிட்டு விசாரிச்சுட்டு வரோம், நீங்க போக வேணாம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க 2 பேரும் விசாரிக்க போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எப்படி அப்படிங்கறத பத்தி விசாரிக்கிறாங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜியோட சித்தியோட சொந்தக்கார பொண்ணு தானே. சோ எல்லாருமே அவங்க கிட்ட தான் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணை பத்தி அப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமான வாயாடி, சண்டைனா முன்னாடி போய் நிக்கும், இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு தான் தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லி எங்க பொருளிய பகில கிளப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ இது ஒரு பக்கம் நடக்க அங்க பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப பொண்ணோட அப்பா வந்து பாத்தீங்கன்னா அவங்க அண்ணன்க தான் வந்து இந்த மாதிரி சொன்னாங்க, மாப்பிள்ளைக்கு உடம்புல பிரச்சனை இருக்கா, அதனால குழந்தை பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கப்புறம் நான் எப்படி பொண்ணை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏங்க அவர் சொல்றதெல்லாம் நீங்க நம்புறீங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல அவங்க எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை நிப்பாட்டுவாங்கன்னு, அதை ஏன் நம்புனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, யாராச்சும் இந்த விஷயத்துல பொய் சொல்லுவாங்களா தம்பி கிட்ட அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லிடுறாங்க. சோ அதை அப்படியே கொண்டு வந்து பாண்டியன் கிட்டயும் சொல்லிடுறாங்க. அதை வச்சு பிரச்சனையை கிளப்பணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா பாண்டியன் இருந்துகிட்டு எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறாப்ல. ஏன்னா பழனிக்கு எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதை நினைச்சு நிம்மதியா இருக்கிறாட்டுக்கு. சோ அப்கமிங்ல என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.